ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை நார்மலாக சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது போல் எல்லா சாதத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்காக முதல்ல சேப்பக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 1/2 கிலோ சேப்பக்கிழங்கு நான் நல்லா ஒரு விசில் வர அளவுக்கு வச்சு வேக வச்சுட்டு விசில் தானாக ரிலீஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சேப்பக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சேப்பக்கிழங்கு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தோலை மட்டும் உரித்து எடுத்துக்கலாம். இது போல் ஒரு சேப்பக்கிழங்கு எடுத்து உரித்து பார்க்குறேன் பாருங்கள். இது ஈஸியாக நமக்கு தோலை உரிக்க வருதில்ல. இப்போ நம்ம இதையெல்லாம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த சேப்பக்கிழங்கு தோலை மட்டும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம் முதல்ல. இப்போ இந்த உரித்து எடுத்த சேப்பக்கிழங்கே இது போல் நான் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சேப்பக்கிழங்காக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்க சேப்பக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேப்பக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கான மசாலா பொருள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பவுடர் மிக்சிங்லாம் எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல். சேப்பக்கிழங்குல நார்மலாக நமக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இது போல் சேப்பக்கிழங்கு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த ஈரப்பதத்துலேயே இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஊற வைக்கணும்ல அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா இந்த மசாலா கோட்டிங்கெலாம் இந்த சேப்பக்கிழங்கோட நல்லா ஒட்டி இருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பேன் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தல இந்த சேப்பக்கிழங்கு மசாலா சேர்த்தது அதை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பொறுமையாக சவக்க விடணும். இந்த மசாலா கோட்டிங்லாம் நல்லா இந்த சேப்பக்கிழங்கோட நல்லா சவந்து வர அளவுக்கு இதை நல்லா சவக்க வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்டவ்வோட ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் இது போல் மாற்றி மாற்றி நீங்கள் சவக்க வச்சுக்குங்க. இப்போ நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பொறுமையாக சவக்க விடலாம். இதை நல்லா பொறுமையாக அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் இது எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரும். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமான ரெசிபிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.